அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்மளே ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடன் ஒருத்தன் கேட்கறான், குருவே நான் படிச்சதெல்லாம் மறந்து போயிடுது. நான் போன வருஷம் என்ன படித்தேன், அதுக்கு முந்தின வருஷம் என்ன படித்தேன் அப்படின்னா எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து புக்கு படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, எல்லாமே மறந்து போயிடுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிக்கிறதுனோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, நேரம் வரும்போது உனக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் அந்த குருவும் அந்த சீடனும் ஆத்தங்கரைக்கு போறாங்க. அந்த குரு அந்த ஆத்தங்கரை சொல்றாரு, ரொம்ப தாகமா இருக்கு, போய் அந்த ஆத்துல தண்ணி எடுத்துட்டு சொல்லி. இவன் ஆத்தங்கரை போலான்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு பக்கெட் ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கெட் எடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு சொல்றாரு. அந்த பக்கெட்டை பார்த்தா சுத்தி ஓட்டையா இருக்கு. இவனுக்கு பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு புரியல, ஒரு அழுக்கா வேற இருக்கு, பாசி பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆனாலும் இவன் போறான், தண்ணி எடுத்துட்டு வரான், பாதியில தண்ணியெல்லாம் சிந்தி போயிடுது. மறுபடியும் போறான், மறுபடியும் போறான். அவன் எப்போ வந்தாலும் அவனால் தண்ணி எடுத்துட்டு வரவே முடியல. கடைசியில் குருட்ட சொல்லிடுறான், குரு நான் எத்தனை தடவை எடுத்துட்டு வந்தாலும் வேஸ்ட் தான், தண்ணி உள்ள நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குரு சொல்றாரு, நீ தண்ணி எடுத்துட்டு வரது முக்கியம் கிடையாது, உள்ள அந்த வாளியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வாளியை உத்து பார்க்கும்போது அந்த பாசியெல்லாம் சுத்தமா கழுவி போயிருக்கு. அந்த வாளி பார்க்கறது ரொம்ப சுத்தமா இருக்கு. அப்ப அந்த குரு சொல்றாரு, நீ ஒரு போய் தண்ணி எடுத்துட்டு வரும்போது அந்த வாளி சுத்தம் செய்யப்படுது. அப்ப படிப்பும் அந்த மாதிரி தான். ஒரு முறை நீ படிக்கும் போதும் உன்னோட ஆன்மா சுத்தம் செய்யப்படுது, உன்னோட மனம் சுத்தம் செய்யப்படுது, உன்னோட எண்ணங்கள் சுத்தம் செய்யப்படுது. அந்த தண்ணி உள்ள இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைனாலும் அந்த தண்ணி எப்படி அந்த வாளியை சுத்தம் பண்ணிச்சோ, நீ படிச்ச விஷயங்கள் உனக்கு ஞாபகத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, அது உனக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப டெய்லி படிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த சீடனுக்கு புரிஞ்சுதான். உங்களுக்கும் புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து படிக்கிற பழக்கத்தை உடனே ஏற்படுத்திங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.